ஹாய் கைஸ், இப்போ நம்ம கையில் இருக்கிறது நம்ம ஏர் 3 ட்ரோனோட ஆர்சி தான் இருக்குது. இந்த ஆர்சியில் நம்ம இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த எல்லா ஆர்சிலையுமே இந்த ஃபஸ்ட்டு லைட் வந்து ஒன்று பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த லைட் வந்து எப்பயுமே ஒரே கலராக எரியாது, இந்த கலர் வந்து மாறி மாறி எரியும். இந்த கலருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலருக்குமே ஒரு மீனிங் இருக்குது. அது என்னென்ன மீனிங்ன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன் பண்ணோடனே ரெட் கலரில் தான் எரியும். ரெட் கலரில் எரியுதுன்னா நம்ம ஆர்சியும் ட்ரோனும் வந்து கனெக்ட் ஆகலை, ஆர்சி மட்டும்தான் ஆனில் இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சாலிடாக எரிஞ்சிட்ருக்கும். இதே நமக்கு சாலிடாக க்ரீன் கலரில் மாறும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏர்க்ராஃப்ட் ஆனில் இருக்கும். ஆன் பண்ணும்போது நம்ம ஆர்சியும் வந்து கனெக்ட் ஆகிருச்சு, நம்ம வந்து ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னும் போது மட்டும் இந்த சாலிடாக க்ரீன் கலரில் எரியும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ளை பண்ணணும். இதே சாலிடாக எல்லோ கலரில் எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்லேயோ இல்லை ஒய்ஃபைலையோ நம்ம ட்ரோனையோ ஏர்க்ராஃப்டே கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எல்லோ கலரில் எரியும் போது அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகும்போது அந்த அப்டேட் ஏதோ எரர் ஆகிடுச்சு, இல்லை ட்ரோனுக்கோ இல்லை ஆர்சிக்கோ வந்து சரியாக அப்டேட் ஆகலை, அந்த அப்டேட் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிடாக எல்லோ கலரில் பிளிங்க் ஆகும். அப்படின்னும் போது டைமில் நம்ம வந்து ட்ரோனை வந்து ஃப்ளையோ இல்லை ஆனோ பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா சாலிடாக எரியும். அதாவது ரெட் கலரு, க்ரீன் கலர், எல்லோ கலர் 3 சாலிடாக எரியும். இப்போ பிளிங்க் ஆச்சுன்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு லைட்டு விட்டு பிளிங்க் ஆகும்போது, இந்த ஃபஸ்ட் லைட்டு ப்ளூ கலரில் விட்டு பிளிங்க் ஆச்சுன்னா, இப்போ நம்ம நியூவாக இப்போ ஏன் ட்ரோன் இருக்குது, இந்த ஏன் ட்ரோன் இல்லாமல் இப்போ என் ஃப்ரெண்டு ட்ரோனை வந்து நான் இந்த ஆர்சியோட பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பேரிங் ஆகும்போது இல்லை லிங்கிங் ஆகும்போது அதை வந்து லிங்கிங் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இந்த ப்ளூ கலர் லைட்டு விட்டு பிளிங்க் ஆகும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து இந்த ஆர்சியோட ஆயிடுச்சு, ஓகே கனெக்டட் ஆகிடுச்சு, நம்ம அதுக்கப்புறம் இந்த ஆர்சி வந்து இந்த ட்ரோன் கூட மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டைமில் மாறும் போது ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்லோ கலரில் விட்டு பிளிங்க் ஆகும். அது எப்போ பிளிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லோ பேட்டரி வார்னிங், அதாவது ஏர்க்ராஃப்டில் வந்து பேட்டரி லோவாக இருக்குது, நம்ம ஆனால் இங்கே ஃப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே பேட்டரி வந்து அதிகமாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலரில் பிளிங்க் ஆகுது, விட்டு பிளிங்க் ஆகுதுன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சு, இல்லை ஆர்சிலேயே பேட்டரி லோ ஆகுது அப்படின்ற சமயத்தில் இது வந்து எல்லோ கலரில் விட்டு பிளிங்க் ஆகும். இப்போ சியான் கலர்னு சொல்லுவாங்க, அதாவது லைட் க்ரீன் ஆர் லைட் ப்ளூ கலர், அந்த கலரில் வந்து விட்டு பிளிங்க் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல் ஸ்டிக் இருக்குது இல்லையே பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை, சம்திங் ஏதோ ஒன்று இந்த ஆக்சிஸ் வந்து மாறி இருக்குது, பிச் ஆக்சிஸோ இல்லை ஆக்சிஸோ ஏதோ ஒன்று சம்திங் மாறி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் வந்து விட்டு எரியும். அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் கேலிப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேலிப்ரேட்னா என்னன்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே ரெட் கலர் வந்து விட்டு பிளிங்க் ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆர்சி வந்து ஹீட் ஆகிடுச்சு, ஹீட்டு சரியாக வெளில போக முடியல அப்படின்னும் போது இது ஓவராக ஹை டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெட் கலரில் விட்டு எரியும். அந்த டைமில் வந்து நம்ம ஏர்க்ராஃப்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலரை கூல் டவுன் ஆன அப்புறம் எடுத்து ஃப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுவே பிளிங்க் ஆச்சுன்னா ஏர்க்ராஃப்ட்லேயே பேட்டரி லோவாக இருந்தாலும் அதுக்குமே பிளிங்க் ஆகும். ஆக்சுவலி அந்த பிளிங்க் எதுக்கு ஆகுது அப்படின்னும் போது நம்ம டிஸ்பிளேயில் வந்து நோட்டிஃபை ஆகும், என்ன எரர் ஆகுது, ஏன் அது பிளிங்க் ஆகுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த லைட்ஸ் எதுக்கு மோஸ்ட்டாக தராங்கன்னா, நம்ம அவுட்டோர்ஸில் வந்து ஃப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வந்து சம்டைம்ஸ் கிளாரிட்டியாக இருக்காது, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நான் மிஸ் பண்ணிடுவோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த லைட் மூலயமா ஏதோ ஒரு வார்னிங் வருது சரியா இல்லாம போது பார்த்து நம்ம கீழே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மோர் ஃபார் ஸ்கைவில்ஸ். தேங்க்யூ.